இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நல்ல ஹிட் கொடுத்த வீடியோ அப்படின்னா ஃபினான்ஷியல் ஹேபிட்ஸ் பற்றி நான் பேசியிருப்பேன். அந்த வீடியோவில் காமனாக வந்த ஒரு கமெண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் சொன்ன எல்லா விஷயமும் ஓகே, பட் இருந்தாலும் இந்த கிரெடிட் கார்டு பற்றி சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதை மட்டும் என்னால் அக்செப்டே பண்ண முடியல ப்ரோ அப்படின்னாங்க. You are totally wrong. என்ன சொன்னாலும் சரி, இந்த கிரெடிட் கார்டு மேலே எல்லாருக்கும் ஒரு பயமும் ஒரு வெறுப்பும் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் கிரெடிட் கார்டு பற்றி பேச போகிறேன். பட் அட் த சேம் டைம் இந்த வீடியோட நோக்கம் உங்களை கிரெடிட் கார்டு வாங்க வைக்கிறது இல்லை. இந்த கிரெடிட் கார்டு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை நான் ஒரு கிரெடிட் கார்டு வாங்கலான் இருக்கேன், அதை எப்படி நான் கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, நான் லாஸ்ட் டைம் ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பயங்கரமாக கடனில் மாட்டிட்டேன், நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி தப்பு பண்ணாமல் இருக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றி கம்ப்ளீட் பிரேக் டவுன் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். ஒரு கிரெடிட் கார்டு எப்படி ஒர்க் ஆகுது, இந்த கிரெடிட் கார்டை நம்ம எப்படி பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் தேர்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நான் 3 கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறேன், கடந்த 5 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்னெல்லாம், அண்ட் அதுலேருந்து கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த கிரெடிட் கார்டுங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இன் ஷார்ட், பேங்க்கு உங்களோட ரீசன்ட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட சேலரி என்ன, லாஸ்ட் 3 மந்த்ஸில் என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு, உங்களோட எக்ஸிஸ்டிங் கமிட்மெண்ட்ஸ், அதாவது இஎம்ஐ, இது எல்லாமே இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் 33,000 per month சேலரி வாங்குறீங்கன்னா 3 மாதத்தில் அப்ராக்சிமேட்லி 1 lakh நீங்கள் சேலரி வாங்குறீங்க. ஸோ இந்த 1 lakh சேலரியில் உங்களோட யூஸ்வல் செலவு எல்லாம் சேர்த்து ஒரு 60,000 ரூபாய் வருது அப்படின்னா, பேலன்ஸ் ஒரு 40,000 ரூபாய் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை டிசைட் பண்ணி அந்த 40,000 ரூபாயை உங்களோட கிரெடிட் லிமிட், அதாவது கடனோட உச்சவரம்பு அப்படின்னு டிசைட் பண்ணி உங்களுக்கு ஒரு கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி உங்களால் அப் டு 40,000 ஸ்பெண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இதை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண உடனே மாதத்தில் ஏதாவது ஒரு நாள், அதை உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க, அந்த டேட்டில் உங்களுக்கு ஒரு பில் கொடுப்பாங்க. ஸோ இந்த பில் ஜென்ரேட் பண்ணி அடுத்த 20 நாள் இல்லை 30 நாளில் நீங்கள் அந்த அமௌண்ட்டை திரும்ப பேங்க்குக்கு செட்டில் பண்ணிடணும். உங்களால் இதை கரெக்டாக பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் எந்த பிரச்சனையிலையும் சிக்க மாட்டீங்க. இந்த பிரச்சனை எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா, நீங்கள் எப்போ அவங்க கொடுத்த டைமில் அவங்க கிட்டேருந்து வாங்கின கடனை திரும்ப கட்டாமல் விடுறீங்களோ அப்போ தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகும். தப்பு பண்ணிட்டே சிங்காரம், தப்பு பண்ணிட்டே. நீ மறுபடியும் எங்களை தொட்டிருக்க கூடாது. தொட்டுட்ட, தொட்டவனே நான் விட்டதே இல்லை. அப்போ பேங்க் வந்து நம்மக்கிட்ட கடன் கொடுக்குறாங்க, நம்ம அதை திரும்பவும் பே பண்ணிடுறோம், எந்த இன்ட்ரெஸ்ட்டும் சார்ஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ எப்படி பேங்க்குக்கு இதில் இருந்து ப்ராஃபிட் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் பேங்க் எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ஜாயினிங் ஃபீஸ். ஸோ கிரெடிட் கார்ட்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் ஜாயின் பண்ணோம் அப்படின்னாலே அதுக்கு வந்து ஒரு ஃபீஸ் சார்ஜ் பண்ணிருந்தாங்க. இன்றைக்கும் மேலே இருக்கிற கிரெடிட் கார்ட்ஸ், அதாவது நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டு எடுத்திங்கன்னா அதுலேயே வந்து டைட்டானியம், பிளாட்டினம், இந்த மாதிரி நிறைய லெவல்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் மேலே இருக்கிற கிரெடிட் கார்ட்ஸ் போகணும் அப்படின்னா அதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க, பட் அதுக்கு ஒரு ஜாயினிங் ஃபீயும் சார்ஜ் பண்ணுவாங்க. செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ரெனியூவல் ஃபீஸ். ஸோ எவ்ரி இயர் உங்கள் கிரெடிட் கார்டு வந்து கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா, பேங்க்கில் இப்போ அக்கௌண்ட்ஸ்க்கு எப்படி வந்து ப்ராசஸிங் ஃபீன்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்களோ, இல்லை ஆனுவல் ஃபீ அப்படின்னு சொல்லி ஒன்று போடுறாங்களோ, அதே மாதிரி கிரெடிட் கார்ட்ஸ்க்கு ரினியூவல் ஃபீ அப்படின்னு சொல்லி ஒன்று சார்ஜ் பண்ணுவாங்க. இது 500லேருந்து 1000 rupees வரைக்கும். ஏன்னா ப்ரோ 500 ரூபா வச்சு எப்படி பேங்க் சம்பாதிப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போது அமேசான் ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு நேற்றுக்கு வந்து நியூஸ் படி 5 million கிரெடிட் கார்ட்ஸ் இந்தியாவில் சேல் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் 50 லட்சம் கிரெடிட் கார்ட்ஸ். ஸோ 50 லட்சம் கிரெடிட் கார்ட்ஸ்க்கு அவங்க வருஷத்துக்கு 500 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்கன்னா அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருக்கும்னு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் ஒரு சின்ன ஹேக் என்ன அப்படின்னா, ஒரு வேளை உங்களுக்கு உங்கள் பேங்க் வந்து ஆனுவல் ஃபீ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மோஸ்ட் கேசஸில் இதை வந்து அவங்க கேன்சல் பண்ணிடுவாங்க. லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டாகவும் இதை வந்து உங்களுக்கு மாற்றி கொடுத்துருவாங்க. அதுக்கெல்லாம் தெம்பில் விட்டுடுங்க. ஸோ இதில் முக்கியமாக பேங்க் வந்து எப்போ சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, நீங்கள் எப்போ அவங்க கிட்டேருந்து வாங்கின அந்த கடனை கட்டாமல் விடுறீங்களோ அப்போ தான் அவங்க வந்து உங்கள் கிட்டேருந்து காசே சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க. சோழி முடிச்சு. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒன்று சார்ஜ் பண்ணுவாங்க, அது பேர் தான் லேட் ஃபீஸ். அதாவது நான் கொடுத்த டைம்லேருந்து எக்ஸ்ட்ரா டைமில் நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த அமௌண்ட்டை பே பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்காக நான் லேட் ஃபீ அப்படின்னு ஒன்று உங்களுக்கு சார்ஜ் பண்ண போகிறேன்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த லேட் ஃபீ வந்து ஃபிக்ஸடாக தான் இருக்கும். இது எனிவேர் பிட்வீன் 100 ரூபாயிலேருந்து 1500 வரைக்கும் இருக்கும். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணுமோ அதை பேஸ் பண்ணி இந்த லேட் ஃபீ கேல்குலேட் ஆகும். அண்ட் 4வது ரொம்ப முக்கியமான விஷயம், இதில் தான் மேக்ஸிமம் அமௌண்ட் அவங்க பார்ப்பாங்க, அது என்னென்னா இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ். கிரெடிட் கார்டில் யூஸ்வலாகவே இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப ஜாஸ்தி. உதாரணத்துக்கு நீங்கள் ஹோம் லோன் எடுத்துக்கிட்டீங்க ஆர் ஜுவல் லோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனிவேர் பிட்வீன் 7% ஸ்டார்ட் ஆகி 9.25 இப்போ கரண்ட் ஹோம் லோன் பர்சன்டேஜ் இந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கும். இதை தாண்டி எஜுகேஷன் லோன் மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது 12 to 13% கொடுப்பாங்க. இதை தாண்டி பர்சனல் லோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனிவேர் பிட்வீன் 11%லேருந்து 16% வரைக்கும் கொடுப்பாங்க. பட் இதே கிரெடிட் கார்ட்ஸ் எடுத்திங்கன்னா அது ஸ்டார்டிங்கே 13-14% இருக்கும். அண்ட் இட் கேன் கோ எனிவேர் பிட்வீன் 16 to 18% இருக்கும்.
ஸோ உள்ளதுலேயே ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் ரேட் சார்ஜ் பண்ணுற ஒரு செக்மெண்ட் தான் இந்த கிரெடிட் கார்ட்ஸ். அண்ட் இதில் நீங்கள் என்ன நினைப்பீங்க, அவங்க தான் பில் ஜென்ரேட் பண்ணிட்டாங்க, பில் ஜென்ரேட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு 10 நாள் நான் டைம் எடுத்துக்கிட்டு அதில் கட்டிட்டேன், அப்போ இந்த 10 நாளுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுதான் இல்லை. யூஸ்வலாக நீங்கள் பண்ணுற செலவுலேருந்து 1 மந்த் எண்டில் தான் வந்து பில் ஜென்ரேட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இந்த மாதம் முதல் நாள் நான் ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 30ஆம் தேதி தான் எனக்கு பில் ஜென்ரேட் ஆகும். ஒருவேளை நான் அதை அடுத்த மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே கட்டணும்னு சொல்லியிருப்பாங்க. நான் கட்டல அப்படின்னா இந்த 30 டேஸ், நெக்ஸ்ட் மந்த் 30 டேஸ், ஸோ கிட்டத்தட்ட 60 டேஸ்க்கு எனக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. அதாவது என்னைக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணணும் அந்த டேட்லேருந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓ, நீ அப்படி வரியா? ஸோ இதுதான் உள்ளதுலேயே பெரிய ப்ராப்ளம். நிறைய பேர் இந்த விஷயத்தில் தான் மாட்டிக்கிறாங்க. இது இல்லாமல் இன்னொரு காமனான மிஸ்டேக் எல்லாருமே பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னா மினிமம் டியூ அமௌண்ட் அப்படின்னு ஒன்று வச்சிருப்பாங்க. இந்த மினிமம் டியூ அமௌண்ட்டை கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் ஸ்கோர் அஃபெக்ட் ஆகாது. பட் அட் த சேம் டைம் நீங்கள் பே பண்ண போகிற இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக சார்ஜ் ஆகிட்டே தான் இருக்கும். நான் சொன்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் பேங்க்குக்கு பேங்க் டிஃபர் ஆகும். அண்ட் எனக்கு தெரிஞ்ச சில பேங்க்ஸ் வந்து அப் டு 45% வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் உங்கள் பேங்க்கில் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அப்படிங்கிறத வந்து ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் இது எல்லாத்தோட இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்கும்போது தயவுசெய்து ஒரு நேஷனலைஸ் பேங்க்லேருந்து மட்டும் வாங்குங்க. இது இல்லாமல் இன்றைக்கி நிறையா ஆன்லைன் வெண்டர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ இவங்களோட மோட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்து அந்தளவுக்கு ஸ்டாண்டர்டாக இல்லை. ஸோ நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்குறீங்க அப்படின்னா ஈஸியாக கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வெண்டர்ஸ்ட்டை ஒரு ஆப் மூலமாகவோ அந்த மாதிரி சைன்இன் பண்ணி வாங்குறத விட ஒரு நேஷனலைஸ் பேங்க்கில் நீங்கள் ப்ரைமரியாக அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுற ஒரு பேங்க்லேருந்து வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்குது, அப்போ எல்லாருமே கிரெடிட் கார்ட்ஸ் வாங்கலாம் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த வீடியோவோட நோக்கம் உங்களை கிரெடிட் கார்டு வாங்க வைக்கிறது கிடையாது. உங்களால் கடனே வாங்காமல் உங்கள் லைஃப்பை ரன் பண்ண முடியும் அப்படின்னா அதை விட பிளஸட் லைஃப் எதுவுமே இல்லை. தயவுசெய்து அதை கண்டினியூ பண்ணுங்கள், இந்த பக்கம் வராதிங்க. பட் இன்னொரு சிச்சுவேஷனில் நீங்கள் தான் ஒரு ஃபேமிலியில் ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்கு போகிறீங்க. நீங்கள் அப்படி வேலைக்கு போகும்போது உங்ககிட்ட எமர்ஜென்சி ஃபண்டுன்னு எதுவுமே இருக்காது. இந்த எமர்ஜென்சி ஃபண்டுன்னு நான் மீன் பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு உங்களால் சிக்னிஃபிகண்ட்டாக ஒரு பெரிய அமௌண்ட்டை சேர்க்க முடியாது. உங்களுக்கு எஜுகேஷன் லோன் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம், இது எல்லாத்தையுமே தாண்டி வரணும். ஸோ இந்த டைம் பீரியடில் ஒரு வேளை உங்களுக்கு ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸாக தேவைப்பட்டுச்சு, இமீடியட்டாக நான் வந்து ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும், இதை மட்டும் தான் நான் எமர்ஜென்சியாக கன்சிடர் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இமீடியட் ரிக்வயர்மெண்ட் வரும்போது என்கிட்ட அதுக்கான அமௌண்ட் இருக்காது. அப்படிங்கும்போது இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அட் த சேம் டைம் நீங்கள் அந்த மாதிரி வாங்கும்போது அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், அது உங்களோட ரெகுலர் பில் சைக்கிளில் இல்லாமல் அது ஒரு இஎம்ஐயாவோ இல்லை ஒரு லோனாவோ கன்வெர்ட் பண்ணி மாதம் பே பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இது இல்லாமல் வெறும் என்னோட சிபில் ஸ்கோரை நான் இம்ப்ரூவ் பண்ண போகிறேன், ஆன்லைனில் இதுக்காக நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டை அதுக்காக மட்டும் வாங்குறது நாட் ஹைலி அட்வைசபிள். சரி, நீங்கள் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுனால ஒரு குட்டி ஸ்டோரி மட்டும் சொல்கிறேன். இதில் நான் கிரெடிட் கார்டில் எப்படி கொஞ்சம் அமௌண்ட்டை லூஸ் பண்ணேன் அப்படிங்கிறது. நான் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் அங்கே இருக்கிற கேஃப்டேரியாவில் ஒருத்தவங்க ஒரு கொடையை போட்டுட்டு நாங்கள் கிரெடிட் கார்டு கொடுக்குறோம் அப்படின்னாங்க. இதே மாதிரி நான் வந்து கிரெடிட் கார்டெலாம் மோசம் நினச்சிட்டு இருந்தப்போ இதே மாதிரி என்கிட்ட ஒருத்தர் வந்து இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக வேணும் இல்லப்பா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் இதுவும் கரெக்டு தான், நான் வாங்கி வச்சுக்கிறேன், நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஒரு கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணி வாங்கினேன். அண்ட் இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த கிரெடிட் கார்டை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் அந்த டைமில் அந்த கிரெடிட் கார்டு வந்த உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஓ, நம்மளும் கிரெடிட் கார்டெலாம் ஓன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏடிஎம் மிஷினில் நேராக போய் ஒரு 400 ரூபாய் மட்டும் வித்ட்ரா பண்ணேன். அதான் நான் பண்ண பெரிய தப்பாக போச்சு. அந்த 400க்கு 500 ஃப்ளாட் ஃபீஸ். ஏன் அப்படின்னா கிரெடிட் கார்டை நீங்கள் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதாவது பிஓஎஸ் மிஷின்ஸ் வேறு நீங்கள் ஸ்வைப் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதை கேஷ் வித்ட்ரா பண்ண நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஹெவியாக ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நான் 400 ருபீஸ் வித்ட்ரா பண்ணதுக்கு 500 ஃப்ளாட் ஃபீயாக ஒன்று சார்ஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதில் 18% ஜிஎஸ்டி வேற ஆட் பண்ணி கிட்டத்தட்ட 1000 ருபீஸ் நான் வந்து அதுக்கு ரிட்டர்னாக பே பண்ணேன். லட்டுல வச்சு நினச்சியா தாஸ், நட்டுல வச்சேன். ஸோ ஒருவேளை நீங்கள் என்ன மாதிரி முதல்ல கிரெடிட் கார்டு வாங்குறீங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எனக்கு தெரியல அப்படின்னா முடிஞ்ச அளவு கம்ப்ளீட் ரிசர்ச் பண்ணிவிட்டு எதுக்காக நம்ம இந்த கிரெடிட் கார்டை வாங்குறோம் அப்படிங்கிற யூசேஜும் கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குறது ரொம்ப நல்லது. நான் பேக் டு த டாபிக். ஸ்டார்டிங்கில் நான் சொல்லும்போது இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன், சிபில் ஸ்கோர் அப்படின்னு. ஒருவேளை நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி உங்களோட சிபில் ஸ்கோரையும் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு 40,000 ரூபாய் கிரெடிட் லிமிட் இருக்குன்னா அந்த 40,000 ரூபாய்க்கும் ஸ்வைப் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவு உங்களோட யூட்டிலைசேஷன், அதாவது கிரெடிட் யூட்டிலைசேஷன் ரேஷியோ CUR அப்படின்னு சொல்லுவாங்க, இதை வந்து முடிஞ்ச அளவு ஒரு 10% மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட கிரெடிட் லிமிட் 40,000 அப்படின்னா நான் அதை 4,000லேயே மெயின்டைன் பண்ணிப்பேன். பட் நான் முதல்ல சொன்ன மாதிரி வெறும் இந்த சிபில் ஸ்கோர் பர்பஸ்க்காக ஒரு கிரெடிட் கார்டு வாங்காதீங்க, அது உங்களுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணாது. பட் ஒரு வேளை நீங்கள் வாங்கியிருக்கீங்க, யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இதை மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களோட CUR, அதாவது அந்த யூட்டிலைசேஷன் ரேஷியோ கிட்டத்தட்ட 40% மேலே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது உங்கள் சிபிலில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, அது என்ன அப்படின்னா இந்த நோ காஸ்ட் EMI. இதுலேயும் நிறைய பேருக்கு பல கன்ஃபியூஷன் இருக்குது. இஎம்ஐயில் ஒருத்தன் தரான், அதுவும் நோ காஸ்ட் EMI தரான்னா அதில் எப்படி ஏதாவது ஒன்று சார்ஜ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
ஃபஸ்ட்டு இந்த இஎம்ஐ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இஎம்ஐங்கிறது ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸ். இது இப்போ மட்டும் இல்லை, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நம்ம வீட்டிலலாம் தெருவில் ஒருத்தர் வந்து ஒரு சேரோ புடவையோ கொடுத்துட்டு போவார். வாரம் வந்து 100 ரூபாயை நான் உங்ககிட்ட கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு ஒரு நோட் புக் போட்டு குறித்து வச்சுப்பார். ஸோ இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப நாளாக இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த இஎம்ஐயோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, அதை வச்சு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் போட்டு காசு சம்பாதிக்கிறது கிடையாது. பட் அது வந்து ஒரு செல்லிங் இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ ஒரு பொருளை 50,000 ரூபான்னு சொல்லி ஒருத்தட்ட விற்கிறத விட மாதம் நீங்கள் ஒரு 5,000 ரூபாயை கட்டிக்கோங்க அப்படின்னா அவருக்கு அது அஃபோர்டபுளாக தெரிய வரும். ஸோ இஎம்ஐயோட முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட அந்த பொருளை விற்கிறது தானே தவிர அதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வச்சு சம்பாதிக்கிறது கிடையாது. பட் பேங்க்ஸ் ஏன் இதில் ரொம்ப மும்முரமாக இருக்காங்க அப்படின்னா, இதில் சில விஷயங்களில் அவங்களால அமௌண்ட் பார்க்க முடியும். ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா, அதுக்கு ஒரு இஎம்ஐ ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு சொல்லி ஒன்று சார்ஜ் பண்ணுவாங்க. இது யூஸ்வலாக ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், 200 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி ரேட்ஸும் போட்டு அப்ராக்சிமேட்லி ஒரு 260-270 ருபீஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டாண்டர்ட் பேங்க்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷனில் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பேங்கிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நீங்கள் இஎம்ஐ எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் இந்த ப்ராசஸிங் ஃபீ எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் எவ்வளோ அப்படிங்கிறத தெளிவாக கேட்டுக்கோங்க. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. செகண்ட் விஷயம், நான் இன்ட்ரெஸ்ட்டில் பெரிய அளவு இருக்காதுன்னு சொல்கிறேன். பட் பேஸ்ட் ஆன் உங்கள் பர்ச்சேஸ் பொறுத்து இதுலேயும் 16% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் வாங்குற பொருள் அதோட விலையை பொறுத்து இந்த 16% பெரிய அமௌண்ட்டாக இருக்கலாம். ஸோ அதனால் அதுலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த நோ காஸ்ட் இஎம்ஐ அப்படிங்கிறதுல வெறும் உங்களுக்கு கன்வர்ஷன் ஃபீ ஆர் அந்த இஎம்ஐ ப்ராசஸிங் ஃபீ மட்டும்தான் வரும். அது இல்லாமல் மீது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்டோட அதே காஸ்ட் அப்படியே டிவைட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அது பியூர் பிளே அந்த பொருளை விற்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான். பேங்கோட அசம்ஷன் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை வாங்கிட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஒரு ஹேபிட்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அண்ட் இதை நீங்கள் இஎம்ஐ டிரான்சாக்ஷன்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ண மாட்டீங்க. நாளைக்கு நீங்கள் அதை வச்சு நிறைய இடத்துல ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ அது மூலமாக அவங்க வந்து உங்களை ஒரு கஸ்டமராக கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஸோ லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ் தான் இதில். ஸோ இப்போ நான் தேர்ட் பார்ட்டுக்கு வந்துடுறேன். நான் யூஸ் பண்ணுற 3 கிரெடிட் கார்ட்ஸ் பற்றி பேசுகிறேன். நான் ஒன்று யூஸ் பண்ணுறது HDFCலேருந்து கார்டு. இதை தான் நான் முதல்ல அந்த ஆஃபீஸில் வாங்கினது. இத்தனை வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இதில் எனக்கு கிடைச்ச பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நான் இதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணி என்னோட சிபில் ஸ்கோர் எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணதுனால நான் ஒரு ஹவுசிங் லோன் போகும்போது எனக்கு மார்க்கெட் ரேட்டில் இருந்தோட ஒரு 0.5% கம்மியாக கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் இன்றைக்குமே மார்க்கெட்டில் இருக்கிற ரேட்டை விட கிட்டத்தட்ட 0.9% என்னோட ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்குது. பட் இது வெறும் கிரெடிட் கார்டில் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட் எக்ஸாக்ட்லி. பட் அதுவும் கண்டிப்பாக ஒரு ஃபேக்டர் தான். இதை தாண்டி நான் ரெண்டாவதாக யூஸ் பண்ணுறது ஒரு பெட்ரோல் கிரெடிட் கார்டு. இது ஆக்சிஸ் பேங்க்ல இருந்து. அண்ட் இந்த கிரெடிட் கார்டு பெரிய வேல்யூ இல்லை. நிறைய பேர் வந்து இந்த பெட்ரோல் கார்டை யூஸ் பண்ணிட்டு அதுலேருந்து பெருசாக பெனிஃபிட் வரும் அப்படிம்பாங்க. நீங்கள் எடுத்து ஃபஸ்ட் டைம் மட்டும் உங்களுக்கு ஒரு 400 ருபீஸ் மாதிரி ரிட்டர்ன் வரும். பட் அதுக்கப்புறம் பெருசாக இதுலேருந்து ஒன்றும் வராது. பட் ஓவரால் ஆனுவலி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 to 500 ருபீஸ் உங்களுக்கு வந்து இதுலேருந்து சேவ் ஆகும். அண்ட் மூணாவதாக நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ண கார்டு, அண்ட் சீரியஸ்லி இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது என்னன்னா அமேசான் பேயோட ICICI கிரெடிட் கார்டு. நான் எனிவே லாட் ஆஃப் திங்ஸ் வந்து அமேசானில் தான் வாங்கிட்டு இருக்கேன். ஸோ எவ்ரி டிரான்சாக்ஷனுக்கு எனக்கு அவங்க ஒரு கேஷ்பேக் கொடுக்குறாங்க. அது அப்படியே நான் வந்து அமௌண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது இட் மேட் சென்ஸ் ஃபார் மீ டு பை. என்னோட கிரெடிட் பாயிண்ட்ஸையும் அவங்க வந்து அப்படியே கேஷாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அகைன் நான் அதை வந்து அமேசானில் பர்ச்சேஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி அவங்க கிரெடிட் கார்டு மூலமாக சம்பாதிக்கல, பட் அது மூலமாக நான் அமேசானில் நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணுறேன். ஸோ தட் அதில் அவங்க வந்து மார்ஜின்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, கிரெடிட் கார்டில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ஒருத்தர் கிட்டேருந்து நம்ம கடன் வாங்குறோம், அதை சொன்ன டைமில் அந்த அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துட்டா எந்த பிரச்சனையுமே இல்லை. அதுதான் கிரெடிட் கார்டும். ஒரு வேளை அந்த டைமில் நம்ம கொடுக்கல அப்படின்னா பிரச்சனை கண்டிப்பாக இருக்குது. இதை தாண்டி இதில் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் இந்த பெனிஃபிட்ஸ்க்காக கிரெடிட் கார்டு வாங்குறது எப்போவுமே அட்வைசபிள் இல்லை. அண்ட் மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம், என் லைஃப்பில் கடன் வாங்காமல் என்னால் எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தான் பெஸ்ட். நீங்கள் தயவுசெய்து இந்த பக்கம் வந்துடாதீங்க. பட் ஒரு வேளை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே மைண்டில் வச்சுக்கோங்க அண்ட் சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது, இல்லை நான் சொன்னதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். See you guys in another video. Until then, take care. Bye-bye.